அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்ட வீடியோக்களில் பெரும்பாலும் நான் பிஜி இன்விட் பற்றி தான் பேசியிருக்கிறேன். பிஜி இன்விட் அப்படிங்கிறது பவர் கிரிட் பேக்டுன்னு சொல்ல முடியாது. பவர் கிரிட் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட். இப்போது நீங்கள் வயல்வெளியில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டீல் டவர் இருக்கும்ல, அது மூலமாக பெரிய பெரிய லைன்லாம் போட்டிருப்பாங்க. அது இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ பவர் கிரிட் தான் அதை இன்ஸ்டால் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்ட் மாதிரி 7 ப்ராஜெக்ட், புரியுதுங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் உள்ள 7 ப்ராஜெக்டை எடுத்து அதை ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி அந்த லைனில் எப்பெல்லாம் பவர் டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதுக்கு ஒரு கமிஷன் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கிடைக்கும். அந்த ட்ரஸ்ட்டுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நமக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. 13 to 14% இப்போ கிடைக்கிது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். கேபிட்டல் அப்ரிசியேஷன் யூனிட் ப்ரைஸ் அவங்க ஐபிஓ வந்தப்போ 100 ரூபா போட்டாங்க. 145 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 80 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஜி இன்விட்டில் நீங்கள் வாங்குகிற யூனிட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். அதே சமயம் உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் ரெகுலராக குவார்ட்டர்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்விட் பற்றிய டீட்டெயில் குயிக் ஓவர்வியூ இதுதான். இதில் அந்த பவர் ரிலேட்டட் அசட்டை ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு ரெகுலர் வருமானம் வர்ற மாதிரி பண்ணுறாங்க. அது கிரெடிட் ரேட்டிங் பிரகாரம் கிறிஸ்டல் AAA ரேட்டிங்கு இருந்தாலும் அதில் சில ரிஸ்க்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆனாலோ அல்லது ஸ்டேட்ஸ்லேருந்து வர்ற கமிஷன் ஸ்டேட்ஸ்னால் நம்ம மாநிலங்கள்லேருந்து யார்கிட்டருந்து கலெக்ட் பண்ணணுமோ அந்த காசு கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக கலெக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் ஒவ்வொரு அசட் கிளாஸுக்குமே இருக்குது. பெரும்பாலும் நம்ம பிஜி இன்விட் பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறோம். அது இல்லாமல் மற்ற இன்விட்ஸும் இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மற்ற இன்விட்ஸை பேசுனதுக்கு அப்புறமும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டை பற்றி பேச போகிறேன். அதையும் தெரிஞ்சுட்டு போங்க. அதனுடைய டீட்டெயில்ஸு ப்ளஸ் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வியூ அபவுட் ஆல் தீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு ப்ளஸ் அந்த போனஸ் ப்ராடக்ட். சரிங்களா? பிஜி இன்விட் இல்லாமல் இந்த 4 இன்விட்ஸ் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்குங்க. கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு இதுவும் இன்விட்டு, பாரத் ஹைவேஸ் இன்விட்டு, அப்புறம் பிஜி இன்விட்டு, அதுக்கப்புறம் ஐஆர்பி இன்விட் ஃபண்டு. இந்த ஐஆர்பி இன்விட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ப்ரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனியோடைய அசட்டை இவங்க இன்விட்டாக மாற்றி அந்த டிவிடெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அது ப்ரைவேட்டு. பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி நம்ம பேசிட்டோம். பாரத் ஹைவேஸ் இன்விட் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறேன். கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற அந்த இன்விட்டை பற்றியும் பேசலாம். இதெல்லாம் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். எப்போ டேட் ஆஃப் லிஸ்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போது இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஓ இந்த வருஷம் தான் ஜனவரியில் தான் வந்திருக்கிறாங்க. 7 Jan to 9 Jan வரைக்கும் டேட் ஆஃப் லிஸ்டிங் 17 January இப்போ தான் லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா கிட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாரத் ஹைவேஸ் போன வருஷமே வந்திருக்கிறாங்க. 1 March 2024 இருந்து, ஆமாம் 1 March 2024 தான் அவங்களுடைய இஷ்யூ எண்டு டேட்டு. ஐபிஓடைய ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 February 2024. 12 March 2024 நம்ம பிஜி இன்விட் மாதிரி அவங்க லிஸ்ட் ஆகிட்டாங்க. சரிங்களா? 12 March 2024 தான் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறாங்க. நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி போய் இந்த பாரத் ஹைவேஸ் இன்விட்டை சர்ச் பண்ணிங்கன்னா அதனுடைய அன்னைக்கு டேயோடைய ப்ரைஸ் தெரியும். சரிங்களா? அதுதான் டேட் ஆஃப் லிஸ்டிங்னு அர்த்தம். பிஜி இன்விட் பற்றி நம்ம பேச வேணாம். ஐஆர்பி இன்விட் ஃபண்டை பற்றி நான் சொல்லிட்டேன், அது என்ன மாதிரி அசட்டுங்கிறத சொல்லிட்டேன். எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாரத் ஹைவேஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணுங்கள். சரிங்களா?
பாரத் ஹைவேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ரோடு ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோடு. அந்த ரோடுக்கு வர அந்த டோல் ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே செவரல் ரோட்ஸ் வந்து நிறையா ஸ்டேட்டில் இருக்கிற பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரா இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் உள்ள ரோடெல்லாம் வந்து அந்த டோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து வர்ற இன்கம்மை இந்த ட்ரஸ்ட் ஹோல்டர்ஸுக்கு, அந்த யூனிட் ஹோல்டர்ஸுக்கு இவங்க வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. பேசிக்காக பிஜி இன்விட் பவர் ப்ராஜெக்ட் இது வந்து ரோடு ப்ராஜெக்ட்டு. இதுவும் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா அவங்க தான் ரோடு போடுவாங்க மெயினாக, சரிங்களா? அந்த ரோடோடைய சில ப்ராஜெக்ட்ஸ், புரியுதுங்களா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லாம் உள்ளே வராது, புரியுதுங்களா? ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் வந்து யூனிட் வாங்கும் பொழுது அந்தந்த டோல்லேருந்து வர்ற காசெல்லாம் மொத்தமாக சேர்த்து அதை வந்து டிவிடெண்டாக உங்களுக்கு குவார்ட்டர்லி ஒன்ஸு பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கும் வந்து கிறிஸ்டல் ரேட்டிங் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்குது. இதுலேயும் வந்து சில ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பல வருஷமாக ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ரோடு ப்ராஜெக்டை தான் வந்து போர்ட்ஃபோலியோவாக வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் என்ன மாதிரி வந்து லாங் டேர்மில் வந்து கேஷ் ஃப்ளோ வரப்போகுது அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் உள்ள கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அசட் கிளாஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம இன்விட் பற்றி பேசும்போது எல்லாமே ஒரு அசட், மல்டிபிள் அசட்ஸ், ஒரு கேட்டகரியில் உள்ள மல்டிபிள் அசட்ஸு. பிஜி இன்விட்டுங்கிறது வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுற அசட்டு 7 டிஃப்ரெண்ட் எஸ்பிவி, அந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட், அந்த வெஹிக்கிள்ஸ், அந்த அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜி இன்விட்லாம் எத்தனை ப்ராஜெக்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டோங்க நம்ம சேனலில் இருக்குது, புரியுதுங்களா? அதெல்லாம் பார்த்துக்கங்க ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா. ஸோ இந்த ரோடு ப்ராஜெக்டில் உள்ள அசட்ஸை தான் வந்து இவங்க கொடுக்குறாங்கிறது தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. இதில் ரிஸ்க் இருக்கா? கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. என்னென்னா வந்து அந்த ரோடில் இருந்து சப்போஸ் டேமேஜ் ஆனாலோ, அதில் வந்து மெயின்டைனில் வந்து ஏதோ மெயின்டெனன்ஸில் ஏதோ ஒரு இஷ்யூ வந்து கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனாலோ, இவங்க வந்து டோலை வந்து இவங்க டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறதில்ல, தேர்ட் பார்ட்டி மூலமாக ஆள் போட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரோடுக்குன்னு ஒரு பீரியட்லாம் இருக்கும், 10 இயர்ஸ் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ எவ்வளவு ரோடுக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முதலீடு பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு டீசெண்டாக ஒரு 7% வந்து டிவிடெண்ட் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். நீங்கள் அந்த யூனிட் ப்ரைஸை வந்து 100 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வாங்கினா, சப்போஸ் வந்து பிஜி இன்விட் மாதிரியே இதுவும் வந்து ப்ரைஸ் வாலட்டைலாக தான் இருக்கும். நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஜி இன்விட்டை 140 எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி இந்த பாரத் ஹைவேஸையும் வந்து இன்விட்டையும் வந்து நீங்கள் 100 ரூபாய் யூனிட் ப்ரைஸை வந்து அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து குறைஞ்சிரும். ஸோ பேசிக்காக அது பவர் லைனு, இது ரோடில் இன்ட்ரெஸ்டடாக இருந்து ஒரு ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்ற டிவிடெண்ட்டை நம்ம வந்து இன்கமாக ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற உள்ளங்களுக்கு இது வந்து ஓரளவு நல்ல ப்ராடக்டாக தான் அமையும். அதில் அந்த ப்ரைஸ் வாலட்டாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் ரோடு டேமேஜ் ஆகிறது, கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிறது, அல்லது வந்து கரெக்டாக வந்து காசு கலெக்ட் ஆகாதது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பெரும்பாலும் வராது. பட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரி, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கு தெரியுமா வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் நண்பர்களே? உங்களுக்கு சம்பளம் வரலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சம்பளமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு வர்ற இன்கம் வந்து உங்களுடைய இன்கம் ஸ்லாபு பிரகாரம் வந்து டாக்ஸேஷன் கொடுக்கப்படும். அந்த டாக்ஸேஷன் ஆஸ்பெக்டையும் வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆன் டாப் ஆஃப் தட் ஆட் ஆகும். ஸோ டேக்ஸில் நிறைய காசு வந்து போகும். யாருக்கு இன்கம் இல்லையோ அவங்களுக்கு ரெகுலர் வருமானம் வேணுமோ அவங்களுக்கு இது பெனிஃபிஷியலான ப்ராடக்டாக இருக்கும். இந்த டிவிடெண்ட்டுக்குள்ளேயுமே பல காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஜி இன்விட்டுக்குள்ளெல்லாம் ஒரு 0.4 பைசா அந்த மாதிரிலாம் வந்து நான் டாக்ஸபிள் இன்கம் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லோன் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 0.4 பைசா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சின்ன காம்போனன்ட் தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் வராது. அந்த மாதிரிலாம் கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ டாக்ஸேஷன் ஆஸ்பெக்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முதலீடுகளை நீங்கள் வந்து கன்சிடர் செய்யலாம். என்னைய பர்சனலாக கேட்டிங்கன்னா என்கிட்ட பிஜி இன்விட் மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணலை. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து எனக்கு பெரும்பாலும் பிடிக்கல, சரிங்களா? இப்போது பாரத் ஹைவேஸ்
இப்போ தான் ரீசெண்டாக டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 8% வரும் போல இருக்குது. ₹111 கிட்ட வந்து ட்ரேட் ஆகுது. ஒருவேளை வந்து விலை குறைஞ்சு டிவிடெண்ட் ஈல்டு வந்து பிஜி இன்வெட் மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் அப்போ வந்து வேணால் கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் கமெண்ட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஐஆர்பிலையும் வந்து அது ப்ரைவேட் அப்படிங்கிறதுனால நான் அந்த கம்பெனி மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதே போல் பெருசாக வந்து அதில் ஒன்றும் எனக்கு ரிட்டர்ன் வர மாதிரி தெரியலை. ஒருவேளை நீங்கள் அதில் வச்சுருந்து நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேபிட்டல் அந்த இன்னொரு ட்ரஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்தது. ஸோ வி ஹவ் டு மானிட்டர் அண்ட் தென் ஒன்லி வி கேன் டிசைடு. சரிங்களா? இதெல்லாம் தான் இன்வெட்டு. இதை மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு போனஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த போனஸ் பாயிண்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதையும் கேட்டு போயிருங்க. இது வரைக்கும் பேசுனது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி தான் பேசணும். இன்வெட் பற்றி தான். ரீட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படின்னு. அது வந்து என்னென்னா, இப்போது இந்த எம்பசி மாதிரி ஐடி பார்க்கெல்லாம் பார்த்துருக்கீங்கள, அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு பில்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மைண்ட் ஸ்பேஸு, எம்பசி, இவங்கெல்லாம் வந்து நிறைய கமர்ஷியல் இந்த மாதிரி ஐடி பார்க்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல. இப்போ பெங்களூரில் இருக்கும், சென்னையில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ பெங்களூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ஃபீல்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய இடத்துல இருக்குங்க. இந்த மாதிரி ஐடி ஸ்பேஸ் பார்க்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கிற ஐடி பார்க்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவை ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரீட் அப்படின்பாங்க. பேசிக்காக கமர்ஷியலாக கட்டப்பட்ட இந்த ஐடி பில்டிங்ஸை இவங்க ரெண்ட்டுக்கு விட்டு அந்த ரெண்ட்டிலேருந்து வர்ற இன்கம்மை உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இதுலையுமே வந்து ரேட்டுமே கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். யூனிட் ப்ரைஸ்னு ஒன்று வந்து ஐபிஓ வர்றப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும். இவங்க கொடுக்குற இன்கம்மை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து மாறும். புரியுதுங்களா? அதே மாதிரி ₹145 போகுதுல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ரேட்டு நிறையா ரேட் இருக்குங்க. எம்பசி இருக்குது, அதுக்கப்புறம் மைண்ட் ஸ்பேஸு, இந்த மாதிரி ரீட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்னா ஒரு பில்டர் வந்து இந்த மாதிரி ஐடி பார்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது மூலமாக வர்ற வாடகையை வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட்டு. அதுதான் ரேட்டு. இப்போது செபி நிஃப்டியில் நிஃப்டி ரேட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை 2023 லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒன்று வாங்கினா தான் உங்களுக்கு ரிஸ்க்கு. இது ஒரு இண்டெக்ஸு. இந்த இண்டெக்ஸில் என்ன பியூட்டினா, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டும் இருக்குது, இன்வெட்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்வியஸாக ஒரு இண்டெக்ஸ்னால் அதுக்கு ஒரு ரூல் இருக்கும். சரிங்களா? அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக வந்து சொல்லிடுறேன். ஆனால் அந்த ரூல்ஸில் ஏதாவது ஃப்ளா இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து உங்கள் இண்டெக்ஸை இம்பேக்ட் பண்ணும். ஸோ இந்த ரூல் ஃப்ளா அப்படிங்கிறது வந்து எல்லா இண்டெக்ஸுமே காமனாக அதுதான். ஸோ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க இந்த ரூலில் உள்ள ஃப்ளாவை வந்து டூ மச்சாக ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு இண்டெக்ஸ் போட்டால் போதும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக வருது, ஆப்டிமல் ரிட்டர்ன் வருது அப்படின்னா வந்து நீங்கள் இண்டெக்ஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த இன்வெட்டு ரேட் இண்டெக்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, என்ன மாதிரி வெயிட்டேஜ் இருக்குது, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, புரிஞ்சிருக்கா, என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு முதலீடு பண்ணுங்கள். இதில் என்னென்ன வெயிட்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ளஸ் நான் வந்து இந்த ரேட்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோனா அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. இப்போ இந்த இண்டெக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பசி ஆஃபீஸ் பார்க்கு அது வந்து 32%. இந்த இண்டெக்ஸோடைய ரூல் பிரகாரம் 33%ங்கிறத கேப்பாக வச்சுருக்குறாங்க. 33%ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இது ஸ்டாக்கு கிடையாது, ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்டாக் அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்காது, ஆனால் ஸ்டாக்கை விட அதிகமாக டிவிடெண்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக்குங்கிறது ஒரு 4%, 5% கொடுத்துச்சுன்னா இவங்க 7% கொடுப்பாங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணும்பொழுது எல்லா ரீட்டு இன்வெட்டையும் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. புரியுதுங்களா? மல்டிபிள் ரீட்ஸ் அண்டு இப்போ பாருங்கள் எத்தனை ரீட் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரியா? 2, 4, 6, 8 சரிங்களா? ரீட்டு ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து ஒரு 8 இருக்குது. இதில் வந்து வெயிட்டேஜ் வந்து எம்பசி ஆஃபீஸ் ரேட்டுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ரீட்டுக்கு உள்ளேயும் வந்து பல ப்ராஜெக்ட் இருக்குது. புரியுதுங்களா? பல கமர்ஷியல் அந்த ஐடி பார்க் இருக்குது. ஒவ்வொரு இன்வெட்கிலையும் வந்து பல ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த பாரத் ஹைவேஸ் ஐடி இன்வெட்டை பற்றி பேசினாலும் அவங்களுக்குள்ள பல ரோட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை தான் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஓரளவு ரிஸ்க் மிட்டிகேஷன் இருக்குது. என்ன, அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து அந்த டிவிடெண்ட் வந்து இன்கம் வந்து குறையலாமா இருக்கும், அல்லது வந்து இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வருமா இருக்கும். பெரும்பாலும் வந்து இந்த இதெல்லாம் வந்து அழிஞ்சிராது, ஆனால் வந்து உங்களுக்கு லாஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஸ்டாக் அளவுக்கு லாஸ் கொடுக்காது, ஆனால் வந்து ஓரளவு ரீசனபிள் லாஸை கொடுக்கும். ஸ்டாக் அளவுக்கு கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்காது, ஆனால் ஸ்டாக்கை விட டிவிடெண்டை வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை ஹைப்ரிட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த
இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எவ்வளோ அலோகேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் அதுக்கு வந்து 18% கொடுத்துருக்குறாங்க. ப்ரூக்ஃபீல்டு இந்தியா 13%. ஸோ இந்த இண்டெக்ஸில் இந்த ரீட்டுக்கு இந்த இன்விட்டுக்கு வந்து அலோகேஷன் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த ரீட்ஸை வந்து அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, நல்ல ரீட்ஸ்ன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரீட்டையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டு, எவ்வளோ டிவிடெண்ட் இன்கம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ப்ரைஸ் சார்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் பர்சனலாக இந்த ரீட்ஸை பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணேன். மைண்ட் ஸ்பேஸ்லாம் ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு எப்போ கொரோனா டைமில். ஏன்னா வந்து ப்ரைஸ் சார்ட்லாம் வந்து கீழே வந்துச்சு. ஏன்னா கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வாடகைக்கு இல்லை, அந்த ரிஸ்க்கு அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு நஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சரி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். எனக்கு பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்தவித இன்விட்டு ரீட்ஸ் மேலேயும் பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை. நான் அப்போ அனலைஸ் பண்ணது அதுக்கப்புறம் பண்ணலை. இப்போதைக்கு பிஜி இன்விட் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட் வாடகைலாம் வரணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இருந்து அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்து இதில் ஒரு டைவர்சிஃபிகேஷன் அசட் அலோகேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனாக இருந்தால் இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் முதலீட்டு முடிவுகளை வந்து கன்சிடர் செய்யலாம். ஆனால் இந்த இண்டெக்ஸுக்கு இடிஎஃப் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் எந்த இடிஎஃப்பும் லிஸ்ட் ஆகலை. 2023 தான் வந்திருக்கிறாங்க. ஏதாவது இடிஎஃப் இருந்தால் சொல்லுங்கள், அல்லது மியூச்சுவல் ஃபண்டு இருந்தால் சொல்லுங்கள். கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரீபேலன்சிங் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? ரீபேலன்சிங் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க இந்த ரூலை பொறுத்து, சரிங்களா? நான் சொன்ன 33% கேப்பு, அதுக்கப்புறம் வந்து அதே போல் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஆவரேஜ் ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி 60%, இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இண்டெக்ஸ் வந்து ரீபேலன்ஸ் ஆகும் குவார்ட்டர்லி ஒன்ஸு. எனக்கு தெரிஞ்சு இன்விட்டும் ரீட்டும் பெருசாக இல்லை. திருப்பி இதே ரீட்டு இதே இன்விட்டு தான் வந்து திருப்பி வரும் அப்படிங்கிறதான் என்னுடைய புரிதல். ஒருவேளை வந்து ஃப்யூச்சரில் நிறைய ரீட்டும் இன்விட்டும் கண்டிப்பாக வரும்பொழுது இந்த இண்டெக்ஸும் வந்து கொஞ்சம் டைனமிக்காக மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இப்போது இந்த இண்டெக்ஸை பாருங்கள். இந்த ப்ரைஸ் சார்ட்டை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுது நீங்கள் யூனிட் ப்ரைஸ் எந்த இடத்துல என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறீங்களோ அங்கேருந்து மேலே ஏறும் இறங்கும் அப்படிங்கிற அந்த ஃப்ளக்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த சார்ட்டு. ஸோ இந்த இண்டெக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி இதே மாதிரி நீங்கள் பர்சனலாக வந்து இண்டெக்ஸ் அலோகேஷன் வெயிட்டேஜ் கொடுத்து அலோகேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க. ப்ளஸ் மல்டி லெவலில் வந்து ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறீங்க. இந்த எம்பசி மைண்ட் ஸ்பேஸுக்கெல்லாம் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரில. பெரும்பாலும் கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்விட்ஸ், பிஜி இன்விட்டாக இருக்கட்டும், பாரத் ஹைவேஸாக இருக்கட்டும், கிறிஸ்டல் AAA ரேட்டிங் கிட்ட வந்துருங்க. அது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் ரேட்டிங் தான். இருந்தாலும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து ரிஸ்க் இருக்குது. அது பெரும்பாலும் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்துச்சுன்னா நம்மளுடைய பேட் லக்கு தான். பார்த்தீங்களா, இப்போ பாண்ட்லலாம் வந்து இந்த DHFL பாண்டு போட்டாங்க, AAA கிறிஸ்டல் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஜங்க் பாண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்பெனியே வந்து பல பிரச்சனைகளை வந்து உள்ளே மாட்டிட்டாங்க. ஆனால் அது வேற, அது பாண்டு, இது இன்விட், புரியுதுங்களா? இன்விட்டு ப்ளஸ் ரீட்டு, புரியுதுங்களா? கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற ரெண்ட்டை உங்கள்கிட்ட பிரித்து கொடுக்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்டுக்கு வர்ற ரெண்ட்டை உங்கள்கிட்ட பிரித்து கொடுக்குறது. இதில் RBI ரேட் சைக்கிள் பிரகாரம் மார்க்கெட்டில் அதிக டிவிடெண்ட் கிடைக்கிது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிதுன்னா இந்த ப்ராடக்ட் மேலே உள்ள மோகம் குறைஞ்சிரும். சப்போஸ் அங்கே கம்மியாக கிடைக்கிதுன்னா இதில் வந்து நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் RBIயோடைய ரேட் சைக்கிள் குறைய இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து கூடும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். சரிங்களா? சரி, இப்போது இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ETF இல்லைன்னு சொல்லிட்டேன். அதோடைய வெயிட்டேஜையும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். எந்தெந்த செக்டர்லலாம் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு 72%, பவருக்கு 19.53%, சர்வீசஸுக்கு 7.67%. குவார்ட்டர்லி வந்து இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் நடக்கும். ப்ரைஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 2.53 அந்த ப்ரைஸ் ரிட்டர்னும் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் NSE சைட்டில் செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெரும்பாலும் வந்து நீங்கள் நல்ல டவுன் ட்ரெண்டில் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி பிடிப்பீங்க, அதே மாதிரி வந்து இந்த ரீட்ஸையும் வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் வந்து பிடிச்சிட்டு RBI ரேட் சைக்கிளும் கட் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு இன்கம் இல்லை, இதிலேருந்து ஓரளவு வந்து மினிமலாக ஓரளவு ரிஸ்க் எடுத்து இன்கம் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். பர்சனலாக நான் வந்து எந்த ரீட்டும் வந்து எனக்கு பிடிக்கல, IRB இன்ஃப்ரா இன்விட்டும் பிடிக்கல, பிஜி இன்விட் மட்டும்தான் இப்போதைக்கு பிடிச்சிருக்கு. பட் நான் தொடர்ந்து இந்த மாதிரி இன்விட்ஸு ரீட்ஸை வந்து கொஞ்சம் வந்து மானிட்டர் பண்ணுவேன். எனக்கு சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது என்கிட்ட காசு இருந்தால் நான் கன்சிடர் பண்ணுவேங்க. சரிங்களா? நன்றி.